10 குவார்டருங்க இலவசம்ங்க, 5 சிகரெட் பாக்கெட் அப்படி ஏதாவது கொடுக்குதா? விளைய வைக்கிற நெல்லை மட்டும் இலவசம்னு அரிசி விற்கிற. அரிசியும் சிகரெட்டையும் எப்படி கம்பேர் பண்ணி பேச முடியும்? ஏன்னா கவர்மெண்ட் அரிசியும் ட்ரெஸ்ஸையும் தராங்கன்னா அது விவசாய கிட்ட இருந்தும் நெசவாளர் கிட்ட இருந்து அது ஃப்ரீயா வாங்கல. அரிசியை 2 விதமா கவர்மெண்ட் கொள்முதல் பண்றாங்க. ஒன்னு ஸ்டேட், இன்னொன்னு சென்ட்ரல் ஏஜென்சி. அரிசியோட விலை எவ்வளவு உயர்வுன்னு கொடுக்குற ஒரு அதிகாரம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் பே பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி அது நம்ம ரேஷன் கடை மூலமா மக்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க. மக்களுக்கு இலவசமா வேஷ்டி சேலை கொடுக்கறதுக்கு டெண்டர் கிட்ட பே பண்ணி மாநிலம் மூலமா மக்களுக்கு இலவசமா வேஷ்டி சேலையும் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு தான் வளர்ந்த மாநிலமாச்சு. எந்த டேட்டா எடுத்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாப்ல வருதுன்னு சொல்றாங்க. மக்களுக்கு இன்னும் ரேஷன் தேவைப்படுதா என்ன? ஆமா, கண்டிப்பா மக்களுக்கு ரேஷன் இன்னும் தேவைப்படுகிறது. ஏன்னா கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டுல வன்மையோட சதவீதம் 0 ஆகல. இன்னும் தமிழ்நாட்டுல ஏழைங்க, முதியோர்கள், வேலை இல்லாதவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்க்கறவங்க, ரோடோட இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரேஷன் அரிசியை நம்பிதான் இருக்கிறாங்க. கண்டிப்பா மாற்ற வேணும். ஏன்னா விவசாயிகளுக்கும் நெசவாளருக்கும் தேவையான பாலிசிக்காக மாற்றம் வேணும். பசியில இருக்கவங்க சாப்பாட்டை எடுக்க கூடாது.